ஸோ இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சரி, அதற்கு முன்பு என்னை இந்த துறைக்கு ஆளாக்கிய எனது குருநாதர் ஜி.கே. ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கத்தை செலுத்தி, மேலான ஆதரவை அனைத்து கருத்தரங்கிலும் என்னை பேச வைத்து அழகு பார்க்கும் எனது நண்பர் ஐயாவை பாலசுப்ரமணிய ஐயாவை வணங்கியும், இன்றைய நாளில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிடராகிய நமது முன்பு வந்து சொல்லி அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய இடத்தில் வாடிக்கையாளரும் அந்த தீர்வை முறையாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் 1000 பேர் இருந்தாலும், குறிப்பாக வந்த நாள் வந்த நேரம் இவர்கள் இந்த விஷயத்திற்காகத்தான் வந்தார்கள் என்று துல்லியமாக சொல்லக்கூடிய எனது குருநாதரின் கண்டுபிடிப்பான சந்திரநாடி என்ற முறையை அனுதினமும் பயன்படுத்தி பலன்களை சொல்லி வரும் நிலையில், எனக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு சில ஜாதகங்கள் உதாரணங்கள். அதற்கு முன்பு நாம ஒரு துறையில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் பிஸ்னஸ், என்னுடைய தொழில், உத்தியோகம் இல்லை, தொழில். இந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு விதியை பயன்படுத்துகிறேன். ஈர்ப்பு விதி. என்னை யாருக்கு பிடிக்கும் ஆச்சுங்களா? எனக்கு யார் பிடிக்கும்? சின்ன விதி, ஈர்ப்பு விதி. இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? வியாபாரத்துக்கு போகிறேன், அந்த நபர், நான் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நபர் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒரு சொல் கொடுப்பாங்க, ஒரு சொல் கொடுக்க மாட்டாங்க. ஈஸியாக நான் போன உடனே கேட்ச் பண்ணுவேன். அவங்க நட்சத்திரம் மட்டும் கேட்பேன். அந்த விதியின்படி இப்போ இங்கே இருக்கிற ஒரு அந்த நபர்களுக்கு கேட்குறேன், உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் இருக்கும் இடத்தில் யாருக்கெல்லாம் எதிர்பாலின, உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரி, உங்களுடைய குழந்தை, யாருக்கு ராகு இருக்கிறதோ அவர்களை உனக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். சேஎஸ்ஆர்னோ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குங்களா இல்லைங்களா? ராகு எஸ் இருக்கா சார்? இல்லையா சார்? யாராவது? ராகு மனைவி ஜாதகம், குழந்தை, சகோதரி, அம்மா, இவர்கள் ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் இருக்குமாயின் உங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன தப்பு செஞ்சாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு விலக போறது இல்லை. அதே போல அவங்க அப்பப்போ உங்களை சரியான சொற்களை கொண்டு சோதனை மேல் சோதனை செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த மாற்றம் கிடையாது. இருந்தே யாராவது சொல்லுங்க. சரி, இருக்க இல்லையாமா? எஸ். பதில், உடனடி பதில். வேற யாருக்காவது? குறிப்பாக கணவன், நான் சொல்ல வந்த கருத்து அதுதாங்க. கணவன் மனைவி ஜாதகத்தில் சரி திருமண பொருத்தம் வருதுன்னு வச்சுங்க. அந்த பொருத்தம் வர்றதில் ஒரு 10 பாதி ஜாதகம் ஒரு பொண்ணுக்கு வருது, அதை அப்படியே எடுத்துங்க. ராகு யாருக்கு இருக்கோ அந்த ராகு இருக்க பையனை அந்த பொண்ணுக்கு நல்லா பிடிக்கும். வெதர் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க வேற, அடுத்தது ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கட்டிக்கிற பிடிக்கும். ஈர்ப்பு விதி. பார்த்தவுடன் அதனை, அந்த நபரை இந்த பொண்ணுக்கு பிடிக்கும். பொருத்தெல்லாம் வருதோ இல்லையோ அப்புறம் பார்த்த உடனே பிடிக்கும். சரி, இன்னொரு கான்செப்ட். உங்களுடைய சந்திரன் இருக்கும் இடத்தில் மற்றொருவருக்கு குரு, சுக்கிரன், புதன் இருக்குமாயின் உங்களை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப எல்லா விஷயத்திலையும் அப்படியே டிராவல் பண்ணுறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இதை என்னுடைய தொழிலுக்காக பயன்படுத்துகிறேன். மிகவும் சரியாக உள்ளது.
அந்த ஒப்பந்தம் வேணும்னா இந்த நபர்கிட்ட இந்த வியாபாரம் பேசலாம், இல்லை வேண்டாம் அப்பயே விட்டுருவேன். அது அந்த அந்த வியாபாரம் நமக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். இஃப் அந்த மாதிரி விதி அமைஞ்சிட்டா இந்த பிஸ்னஸ் கண்டினியூஸாக குறைந்தபட்சம் 5-6 வருடங்கள் செழுமையாக செல்லும். இதுவே ஈர்ப்பு விதி. இதை எங்கெங்கே பயன்படுத்தலாம்? கூட்டாளிக்கு பயன்படுத்தலாம், இந்த கணவன் மனைவி ஜாதகத்தை பயன்படுத்தலாம், ஒரு தொழிலுக்கு பயன்படுத்தலாம், அதே போல் உங்களுடைய கார் டிரைவருக்கு பயன்படுத்தலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். சுக்கிரன் செவ்வாய் திருமண பந்தத்தில் இரு கிரகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சுக்கிரன் ஆணுக்கும் சுக்கிரன் பெண்ணுக்கும் செவ்வாய் ஆணுக்கும். இந்த விஷயத்தில் எடுக்கும் பொழுது இந்த சுக்கிரனுடன் செவ்வாயுடன் இந்த ராகு கேதுக்கள் இணைந்து இருவர் ஜாதகங்களிலும் அது எப்படி செயல்படுதுங்கிறது உதாரண ஜாதகத்துடன். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பெண்ணுக்கு, கேது அதனுடன் 3ஆம் இடத்தில் துலாத்தில் குருவும் ராகுவும். இது ஜனனகால ஜாதகம். குறிச்சிருந்தால் தாராளமாக குறிச்சிக்கலாம், இல்லை வீடியோவில் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சிம்ம லக்னம் செவ்வாய் 9ஆம் இடத்தில் கேதுவுடன், 3ஆம் இடத்தில் குரு ராகு. இப்போ இவருக்கு இந்த பொண்ணுக்கு நடக்கிறது செவ்வாய் திசையில் கேது புத்தியில் சுக்கிர அந்தரம். இது நடக்குது. கணவர் ஜாதகத்துக்கு வாங்க. மீன லக்னம் புதன் வீட்டில், மிதுன வீட்டில் செவ்வாய் கேது. சரிங்களா? அவருடைய 6வது வீடான சிம்மத்தில் புதன், சூரியன், குரு. இந்த அமைப்பு. மிதுனத்தில் கேதுவும், இங்கே தனுசில் ராகுவும் அந்த நபருக்கு. சரி, அப்போ திரிகோணத்தில் பெண்ணுடைய 9ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறார். இது மனசில் நீங்கள் ஓட்டிங்க, போர்டு இல்லை போட்டு விளக்கமாக சொல்லிடலாம், எல்லாத்துக்கும் புரியும். ரைட். இப்போ நடக்கிற இந்த செவ்வாய் திசையில் கேது புத்தியில் சுக்கிர அந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதியோட முடிய போகுது இந்த சுக்கிராந்தரம். இதனுடைய பலன் இன்றைக்கு கோச்சாரத்தில் மேஷத்தில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் கோச்சாரத்தில், அதே மாதிரி ஜனனகாலத்தில் கேதுவும் செவ்வாயும். இந்த அமைப்பு பிரகாரம் இப்ப நடக்கிற சந்திரநாடி விதிப்படி எந்த பலனை எடுத்தாலும் திசா புத்தி சம்பந்தப்படும் ஆயின் அந்த பலன் உறுதியாக நடக்கும். இப்ப சொல்றேன் பாருங்க. ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது மீது கோச்சாரத்தில் சுக்கிரனும் சூரியனும். சூரியன் என்பது இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி. சிம்மலக்கணம் சொல்றீங்க இல்லையா? ரைட். அங்கே சுக்கிரன் கேதுவையும் இந்த செவ்வாயையும் தொட்டு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த கணவர் இந்த பெண்ணை மிக 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 ரெகுலராக டார்ச்சர், சந்தேகம், பயங்கர சந்தேகம். குறிப்பாக செல்போனில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சோதிப்பு. நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற, எப்படி இருக்கிற, வீடியோ கால். புரியுதுங்களா? ஏன்? செவ்வாய்க்கேது இங்கே ராகு திரிகோணத்தில். இந்த அமைப்பு குடும்பத்தையே மிகப்பெரிய தாக்குதலுக்கு உண்டாக்கி இப்ப நடக்கிற திசா புத்தி இந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசையில் கேது புத்தியில் சுக்கிர அந்தரம் ஓடிட்டு இருக்கு. அந்த சுக்கிரன் அந்தரமானது இந்த தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளது. செவ்வாயும் கேது இணைந்து இதற்கு சப்போர்ட் பண்ணி கொண்டுள்ளது. அந்த அளவுக்கு பிரச்சனை. அதற்கு காரணம் கணவருடைய ஜாதகத்தில் நிற்கக்கூடிய 6ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய புதன், சூரியன், குரு. புதன் மீன லக்னத்திற்கு பாதகாதிபதி. அவர் 7லிருந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறார்.
சூரியன் இங்கே ஆறுக்குரியவர் 6ல் நிற்கிறார், குரு லக்னாதிபதி 6ல் நிற்கிறார். இந்த விதி இப்போ எப்படி செய்யுதுன்னா 1, 6, 10 ஆகிய இடங்களில் நின்று அந்த திசாபுத்தி நடக்குமே ஆயின் அந்த கிரகம் அவரை பிரிவினைக்கு உள்ளாக்கும். ஒன்று வேலை விஷயமாக அல்லது நிரந்தர பிரிவாக. இதுதாங்க அந்த ஃபேமிலி நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அவருக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல, கரெக்டா கன்னியில சுக்கிரன் ஆச்சுங்களா? மிதுனத்திலிருந்து கன்னியை இருக்கிற சுக்கிரனை அவர் ரெகுலராக 4ஆம் பார்வையாக பார்ப்பதால் அதுதான் வீடியோ கால். செவ்வாயை சுக்கிரன் பார்க்குமே ஆயின் கணவர் அனுதினமும் அன்றாடும் சுக்கிரன் என்ற பெண்ணை கவனிக்கிறார் என்று பொருள். அதே போல கணவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்தை பார்ப்பதால் இந்த பொண்ணும் அவரை கண்காணிக்கிறார். சரிங்களா? இந்த சுக்கிரனும் இந்த செவ்வாயும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே போல யார் யார் பேச்சுக்கு கட்டுப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தில் செவ்வாயினுடைய நின்ற அந்த நட்சத்திரம் அதனுடைய பாகை அதிக பாகையாக இருப்பின் குறைந்த பாகை யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கட்டுப்பட மாட்டார். குறைந்த பாகை உள்ளவர் அதிக பாகை உள்ளவருக்கு நிச்சயம் கட்டுப்படுவார். அவங்க தான் அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் 29 டிகிரி, அந்த நபருக்கு செவ்வாய் 4 டிகிரி. ஆக இந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தை நடத்துது. அத்தனை விஷயத்தையும் அத்தனை ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டையும் இந்த பொண்ணு தான் கடைபிடிக்குது. ஆனாலும் அங்கே சித்திரவதை. காரணம், இப்போ நடக்கிற திசா புத்தியான அந்த நபருக்கு குரு திசையில் குரு புத்தியில் சந்திர அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. குரு லக்னாதிபதி 1 குடையவர் 6ல் இருக்கிறார், 10 குடையவர் 1, 10, 1, 6, 10. இந்த திரிகோண இந்த சமாச்சாரம் அடிப்படையில் வந்தால் நிச்சயமாக பிரிவு. சரி, பிரிவு அப்படி என்ன நடக்குது? அவருக்கு உள்ளூரிலே இருக்கக்கூடிய வேலை, வெளியூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் இப்பொழுது வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அநேகமாக இன்னொரு 1 வாரத்தில், இப்போ நடத்த நான் நேற்று பார்த்த ஜாதகத்தினுடைய தன்மை, அடுத்த வாரத்தில் அவர் வேலைக்கு போயிட்டார்னா நான் சொன்ன இது 21 நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா போதும், இந்த விதி ஒன்றும் உங்களை பண்ணாது. வேலை விஷயமா நீங்கள் போயிருங்க, குடும்பம் பிரியாது. இல்லை என்றால் நிச்சய பிரிவு அப்படின்னு அடித்து சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு இந்த செவ்வாய் சுக்கிரனின் கருத்து, அதனுடன் சேர்ந்த நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களின் லீலைகள், திசா புத்தியில் 1, 6, 10 என்ற அந்த அடிப்படையில் வரக்கூடிய திசா புத்திகள் ஒரு குடும்பத்தை அந்த பாதையிலிருந்து விலகிச் சென்று மாற்று பாதையில் செல்ல மனைவிக்கு கொடுக்கிறது. கணவருக்கோ பெண் மீது ஏற்படும் சந்தேகம் இன்னும் தீவிரமாகிறது. அந்த அடிப்படையில் திருமணத்திற்கு வரும்பொழுதே, திருமண பந்தத்திற்கு பொருத்தம் பார்க்க வரும்பொழுதே நாம் எடுக்க வேண்டிய விதிமுறைகள் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். இதே போல இந்த ராகு சந்திரன் சொன்னனே, இவருக்கு தனுசு கட்டத்தில் ராகு, அந்த பொண்ணுக்கு தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். இவரை ரொம்ப பிடிக்கும். இவர் இருவரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் காதல் செய்து காதல் திருமணத்தில் வெற்றி கண்டவர்கள். அப்படி காதல் திருமணத்தில் வெற்றி கண்ட நபர்களுக்கு இப்பொழுது சோதனை காலம். இது கர்மா. காதலில் வெற்றி பெறலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி என்றால் இல்லவே இல்லை. அனுதினமும் சித்திரவதை. ஏன்? ராகு என்ற இடத்தில் அந்த பொண்ணுக்கு சந்திரன் ரொம்பவே பிடிக்கும். எக்காரணத்தை கொண்டு விட்டு விலகவே விலகாது. இது சரித்திரம். ஆனால் திசா புத்தி அந்த பொண்ணுக்குமே எதிர்வரும் அடுத்த காலகட்டம் செவ்வாய் திசையில் கேது புத்தி முடிஞ்சு அடுத்த சுக்கிர புத்தி வர இருக்கிறது. அதுக்கு அடுத்த இன்னொரு 4 மாசத்துல என்ன நடக்க போகுது? சுக்கிரன் இந்த பொண்ணுக்கு 3க்கும் 10 குடையவர், சிம்மலக்கணம். 10 குடையவரை நிக்கிற ஸ்தானம் 12ஆம் இடம். ஒன்று இந்த பொண்ணு வெளியூர் வேலைக்கு போகணும் அல்லது பிரியணும். இப்படி 2 கிரகங்களை வைத்து ஒரு குடும்பம் எப்படி நடத்துகிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடிய இன்றைக்கு இந்த விதிகளை கொண்டு விளக்கமாக சொல்லக்கூடிய முறையில் சந்திரநாடு என்பது மிக துல்லியமாக 1008 பலன்கள் இந்த ஜாதகத்தில் எடுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு என்ன நடக்குது, நான் என்ன பிரச்சனை சந்திக்கிறேன், இதற்கு விதி என்ன, இதற்கு விளக்கம் என்ன,
இது ஒரு சப்ஜெக்ட். சரி, இதில் பரிகாரம் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கொடுக்கலாம். இன்றைக்கு கோச்சார சந்திரன் மேஷத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ அஸ்வினி முடிஞ்சு பரணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? காலையில் 9:52 வரைக்கும் அஸ்வினி, இப்போ பரணி போயிட்டு இருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் மேஷத்தில் என்ன கிரகம் இருக்குது? 2 பேர் சொல்லுங்க, பதில் உடனே சொல்றேன். ஒரே கிரகத்தை வைத்து. எஸ், செவ்வாய். மேஷத்தில் செவ்வாய். வெரி குட். மேஷத்தில் என்ன லக்னங்க? மிதுன லக்னம். ரைட். 11 செவ்வாய், 11 சந்திரன். ரைட். இன்றைக்கு உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 6க்கும் 11 குடையவர் 11 இருக்கிறார். உங்களுடைய நிலம், வீடு, வண்டி, வாகனம், சகோதரன், இதை பற்றி ஒரு நிகழ்வு உங்கள் மனதில் ஓடிக்கொண்டது. சரியா தப்பா சார்? சொல்லுங்க. கரெக்டா இல்லைங்களா? கரெக்ட். ஸோ இன்னைக்கு என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் எடுத்தோடனே இதுதான் கேட்க போறீங்க. ரைட். அதுக்கு அடுத்து திரிகோணத்தில் வாங்க. சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்கு? இல்ல. சரி, துலாத்தில் என்ன கிரகம் இருக்கு? இல்ல. இங்க இதுல தனுசுல என்ன கிரகம் இருக்கு? எதுவும் இல்லை. ரைட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீனத்தில் என்ன கிரகம் இருக்கு? சந்திரன். ரைட். சந்திரனை தாண்டி சந்திரன் வந்திருக்கிறார். உங்கள் உடல்நிலையில் சற்று தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்குதா என்று நீங்க செக் பண்ணீங்களா? மருத்துவர் இதுக்காக போயிட்டு வந்தீங்களா? சரி, அங்கே சூரியன், சாரி, செவ்வாய், சனி, அங்கே சந்திரன் மீது பயணம். உங்களுக்கு மனக்கலக்கத்தை தரக்கூடிய கடந்த நேற்று முந்த நாள் தேவையில்லாத ஒரு சஞ்சலம், மனப்பிரச்சனை இருந்ததா இல்லையா? எதுவும் ஏற்படல. சரி, ரைட், சந்தோஷம். சந்திரன் மீது சந்திரன் பயணம் செய்தால் நீங்கள், உங்கள் அம்மா, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு ஏதாவது ஒருத்தர் சஞ்சலப்படும். மருத்துவத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். டிராவல் கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த 3ல் என்ன நடந்தது? டிராவல் போனீங்களா? டிராவல் அம்மாவுக்கு அம்மா இருந்தல. ரைட், ஓகே, விட்டுருங்க. சரி, உங்களுடைய மன சஞ்சலப்படவே இல்லை? படவே இல்லை. சரி, எத்தனை டிகிரி இருக்கார் சந்திரன்? என்ன நட்சத்திரம்? ஓகே, ரைட். பூரட்டாதியில் 1 டிகிரி தான், ஒரு கிரகம் அங்கே இருக்கும். ஐ மீன் 4வது பாதம் தான் அங்கே இருக்கும். 3 பாதம் கிட்டத்தட்ட கும்பராசியில் உள்ளது. ஸோ பதட்டம் ஏற்படாது. அது நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே பாஸ் ஆகிருக்கும். ரைட்டா? அதனால் அந்த நிகழ்வு இல்லை. சரி, இதுதான் சார். ஸோ இப்போ ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படிங்கிற விதியை சொல்லக்கூடிய சந்திர நாடியை வைத்து துல்லியமாக பதில் சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. சரி, ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு நண்பர், அது பேசிடலாமா சார்? மணிக்கண்ணா, அந்த ஜாதகத்தை பேசிடலாமா? ரைட், ஓகே. என்னுடைய சிறப்பு என்னங்க, ஒரு ஜாதகம் உடனடியாக வந்து கொடுத்தாங்கன்னா அதை போர்டில் போட்டு இந்த கருத்தரங்கில் அதை சொல்வது என்னுடைய பணி. அந்த மாதிரி இப்போ வந்த உடனே ஒரு நண்பர் ஜாதகம் கொடுத்துருக்கார். அந்த ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்லிடுறேன் நான். ஆண் ஜாதகம் 9/11/1980 காலை 11 மணி 6 நிமிடம் ஈரோட்டில் பிறந்த நபர். இவருக்கு விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், கரணம் பாலவகரணம். இப்போ நடக்கிற தசாபுத்தி சுக்கிர தசையில் ராகு புத்தி, சந்திராந்தரம். சரி, இன்றைய சந்திரன் மேஷத்தில் பயணிக்க அவர் கேட்கக்கூடிய கேள்வி, மாந்தியை கடந்து சந்திரன் வந்துள்ளது. மாந்தி 29 டிகிரி. அவர் மெயினாக கேட்கக்கூடிய கேள்வி, உங்கள் கேள்வி என்ன சார்? குரு சனி எங்க? அவரு உங்களை தான் சார் கேட்குறேன். குரு சனி 9 இருக்கு, அதுக்கு பதில் மட்டும் கேட்குறீங்க, அப்படி தானே? ரைட், ஓகே. சரி, குரு 8 டிகிரி, சனி 12 டிகிரி, கரெக்டா சார்? ஓகே, ஓகே. குரு 3க்கும் 12 கூடியவர். அவர் வந்து 9ல் போயிருக்கிறார். இந்த குருவும் சனியும் சேர்ந்தாவே இது பிரம்மகத்தி தோஷம் ஃபஸ்ட்டு. அதே போல சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, உங்களுடைய தொழிலுக்காக கடன் நிச்சயமாக வாங்கியிருக்கணும். வாங்கினீங்களா இல்லைங்களா? ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. ரைட், சரி. இப்போ இந்த குருவும் சனியும் எனக்கு என்ன செய்யும்?
சரி, குரு என்ற ஸ்டார் வந்து சூரியன். சூரியன் அஷ்டமாதிபதி. சனி என்ற சாரம் சந்திராச்சாரம். சந்திரன் ஏழுக்குடையவர். இந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நிதி ரீதியான தொந்தரவை கொடுத்து இப்ப நடக்கிற சுக்கிரதசையில் ராகு புத்தியில் தேவையில்லாத நிதி இழப்புகளை நிச்சயமாக சந்தித்திருக்க வேண்டும். சரியா தப்பா சார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரியல. பணத்துல லாக் ஆயிருக்கணும், லாஸ் ஆயிருக்கணும். இதுதான் சார் பதில். சரி, அதை தாண்டி இந்த சுக்கிரதசையில் ராகு புத்தி வந்தாலே அதிக வட்டிக்கு ஆசைப்படணும். ஒருவேளை பணம் கொடுத்துருந்தா, இல்லைன்னா பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் போய் இழந்திருக்கணும். ரெண்டுல உறுதியா நடந்தே தீரணும். அது பெண்களால் இருக்கலாம், வட்டவர் சகோதரியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அல்லது நட்பு ரீதியில் இருக்கலாம். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தே தீரணும். சுக்கிரதசை ராகு புத்தி. தேவையில்லாத பண இழப்பு, மனம் கெடுதல், பஞ்சாயத்து சிக்கல், இதையெல்லாம் தாண்டி மன உளைச்சல் ஏகப்பட்டது கொடுத்தே தீரும். சரிங்களா சார்? சரி, ரைட். இப்போ குரு உங்களுக்கு தகப்பனார் வழியில் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சூரியன் நின்ற ஸ்டார் வந்து ராகுசாரம். கரெக்டா? 23 டிகிரி. அதுக்கடுத்து ஒரு டிகிரி போனாதான் குருசாரம் வரும். கரெக்டா இல்லையா சார்? விசாகம் 1ஆம் பாதம் குருசாரம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் திக் பலம். ஆனால் இவருக்கு தகப்பனாரால் எந்த உதவியும் கிடைக்காது. காரணம் அஷ்டமாதிபதி. இந்த தகவல் அத்தோடு சேர்த்து அவருக்கு இந்த குருவனுடைய தொடர்பு சூரியன் 8 டிகிரி, அதாவது குரு நின்ற சாரம் 8 டிகிரி சூரிய சாரம். அதனால் உங்களுக்கு தகப்பனார் நன்றாக இருக்கார். அவரால் உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு லாபமோ அல்லது தொந்தரவோ எதுவும் கிடையாது. நீங்களாவது அவராவது தனித்தனியாக இருக்கீங்க, அவ்வளோதான். கரெக்டா சார்? சரி. சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில், நீங்கள் ஒரு படித்து முடிச்சோ அல்லது ஒரு தொழிலுக்காக இறங்கின உடனே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கணும், உங்களுடைய விவரம் தெரிஞ்ச நாள் முதலே. கரெக்டுங்களா? குருவும் சனியும், குரு பணத்துக்கு அதிபதி, சனி தொழிலுக்கு அதிபதி, இரண்டும் சேர்ந்திருந்தால் உறுதியான சம்பாத்தியம் உண்டு தன்னுடைய உழைப்புக்கேற்ற வயதில். ரைட். என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க சார்? விவசாயம். ரைட். காரணம் சனி சந்திரன் சாரம். நோட் த பாயிண்ட். ஸோ விவசாயம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ரைட், ஓகே. சரி, இந்த இவருக்கு கோச்சாரத்தில் இன்றைக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு ஆச்சுங்களா, 8ஆம் இடத்தில் கேது, லக்னமும் 2 டிகிரி கேது சாரம். இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் அது தோல்வியே அடையும். உறுதிப்படுத்த முடியாது, அந்த உத்தரவாதத்தை ஜெயிக்க முடியாது. கரெக்டுங்களா? யாருக்கும் ஜாமீன் கூடவே கூடாது. சரி, லக்னாதிபதி நின்ற லக்னாதிபதி சனி போய் 9 இருக்கார். 9ஆம் இடம் என்பது பொதுமக்கள் தொடர்பான சமாச்சாரங்கள், பொதுமக்கள் ரீதியான தொழில், சர்வீஸ் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? எஸ். ஜோதிடம் சிறப்பாக வரும். தாராளமாக சிறப்பாக தொழில் எடுத்து செய்யலாம், எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ரைட் சார், இப்படி தான் சார் பதில் எடுக்கக்கூடியது. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுங்க சொல்லி? ஒரு 2-3 நிமிஷத்திலேயே பதில் கொடுக்க முடியும். அது நான் பார்க்கும் சந்திரநாடி முறையில் எனக்கு ரொம்பவே பரிச்சயமான முறையாக இந்த சந்திரநாடியை பின்பற்றுவதற்கு முன்பு பின்பு என்று பிரித்துக் கொள்வேன். இது பார்த்த பிறகு என்னுடைய பலன் சொல்லும் விகிதம் 90% உயர்ந்துள்ளது. ஆன்லைனில் எனக்கு நிறைய நண்பர்கள் என்னுடைய ஜாதகம் பார்த்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தால் நேற்று 2 நாள் முன்னாடி பார்த்த ஜாதகம் கேரளாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், அவருடைய ஜாதகம் மிக அருமையான ஜாதகம். கடந்த வீடியோவில் அந்த போன கருத்துரங்கள் அதை பேசினேன். மிகப்பெரிய ஒரு அதிகாரி. எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட், கொடுத்த பதில்கள் அனைத்தும் 95% சரியாக உள்ளது. டெய்லி வாட்ஸ்அப்பில் போட்டு இன்றைக்கி நான் எப்படி செய்வேன், இன்றைக்கி நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கார். எதற்காகனா துல்லியம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமே இருக்குமே ஆயின் உங்களுக்கு தொடர்புகள், உங்களை தேடி வரும் ஜாதகங்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நண்பர் பண்டிட் ஐயாவிற்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது தொலைபேசி எண் 978 94
87 இந்த தொலைபேசி எண் இன்னும் சற்று காலத்தில் மாற்றப்படும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.